ஹாய் மக்களே, எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கு. அதுதான் திவாகர் எவிக்ஷன். நேற்று நடிப்பு அரக்கன் தர்பீஸ் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி உள்ளார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் சார் இருக்கிற வரைக்குமே அவருக்காக விளையாண்டாரோ இல்லையோ, பாருவுக்காக நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை விளையாடி இருக்காரு. பாரு ஆட்டுற பொம்மையாக தான் இருந்திருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில் சுய இதோட விளையாடி இருந்தால் இன்னமுமே இந்த வீட்டில் நீடித்து இருந்திருக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா, அவர் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு நேமை காட்டினோடனே பாரு சிரித்தாங்க. சிரித்தாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவெலாம் வந்துக்கிட்டு இருக்கு. சிரிச்சிட்டு அவரை வீட்டை விட்டு வெளியில் போகிற போது இல்லாத ஆக்டிங், உலகமகா ஆக்டிங். அதாவது நடிப்பு அரக்கன் போயிட்டு நடிப்பு அரக்கி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஆக்டிங்கை பார்க்க முடிஞ்சிச்சு. எதுக்காக ஃபேக்காக நடிக்கணும்? அவர் இருந்த வரைக்குமே அவரே விளையாடுவார். எதுனாலும் பிடிச்சி அண்ணன் அப்படிங்கிற ஒரு பாசத்தை கொட்டி அவரை மைண்ட் வாஷ் பண்ணி அவரே விளையாட விடாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ அவரோட ஓட்டுகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் ஆக்டிங் பண்ணி அழுது புரண்டு இல்லாத ஒரு நடிப்பை அந்த ஸ்டேஜில் காட்டிட்டாங்க பாரு. வாட்டர்மெலன் சார் போனதுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அங்கேருந்து நிறைய தகாத விஷயங்கள் பண்ணினார், தகாத இதுகள் பேசியிருந்தார். முக்கியமாக அந்த குறியீடு விஷயம்லாம் நேற்று விஜய் சேதுபதி சார் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டார். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து அவர் ரீல்ஸ் பண்ணுறாரு. அதுக்கும் மேலே இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விளையாடி இருந்தால் அட்லீஸ்ட் டாப் 5 வந்திருப்பார். பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு வீணாக போயிட்டார். ஓகே, எனிவே போயிட்டார். அவர் போனதுமே நல்ல விஷயந்தான். ஏன்னா 18+ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கேர்ள்ஸுக்கிட்ட அந்த மாதிரி நடந்தும் இருக்கிறாரு. போனது நல்ல விஷயந்தான். இனிமேல் தான் பாரு தனியாக எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். முடியாது. அடுத்தவங்களை அடித்து, அடுத்தவங்களை கேவலப்படுத்தி, அடுத்தவங்களுக்கு பட்ட பேர் வச்சு விளையாடியே பழகுனவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை காய்ஸ்.